அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பார்த்தோம் ஆதரவு கொடுப்போம் என அவர்கள் அறிவித்தால் அதன் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுமே நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என தெரிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை, நாங்கள் திமுக கூட்டணி இணைந்து பயணிப்போம் என அவர்கள் தெரிவித்தாலும் விசிக அதற்கும் நாங்கள் தொடர்ந்து திமுகவுடன் தான் கூட்டணியாக பயணிப்போம் என ஒரு நிலைப்பாடாக விசிக இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் தற்போது எந்த ஒரு உயர்நிலை கூட்டம் நடைபெறாமல் தற்போது விசிக தலைவர் திருமாவளவன் சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய இல்லத்தில் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த கூட்டத்தில் கூடுவதற்கான காரணம் எதுவும் இல்லை. ஏனென்றால் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கும் முடிவுக்கு விசிக கட்டுப்படும் என்ற அடிப்படையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறாமல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நேற்றைய முன்தினமும் ரத்து செய்யப்பட்டது, நேற்றும் ரத்து செய்யப்பட்டது, இன்றும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 நாட்களாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறும் என எதிர்பார்த்து வரும் நிலையில் இந்த 3 நாட்களுமே இந்த ஆலோசனை கூட்டமானது ரத்து செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், அந்த வகையில் தற்போது நிலவரப்படி பார்த்தோம்னா அரசியல் சூழல் பொறுத்தவரையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துவது என்றால் தமிழகத்தில் பெரும் அரசியல் வட்டாரங்களில் ஆட்சி அமைப்பதற்கான தீவிரமான ஆலோசனையானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த வகையில் தற்போது பெரும்பான்மை நீடிக்க கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிக கட்சிகளும் பெரும்பான்மையாக இருக்கிறது. ஏனென்றால் அதற்கு காரணம் பொறுத்தவரையும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணியில் இணைந்தாலுமே ஆனால் பெரும்பான்மை நீடிக்க போதுமான தொகுதிகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் 114 தொகுதிகள் மட்டுமே திமுக மற்றும் அதிமுக கூட்டணியாக இணைந்தாலுமே கிடைக்கிறது. ஆனால் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டும் இணைந்தால் மட்டுமே அவர்கள் பெரும்பான்மை திமுகவுடன் காட்ட முடியும். ஏனென்றால் இவர்களுக்கு 6 தொகுதிகள் வைத்திருக்கார்கள். அந்த வகையில் மொத்தம் 114 தொகுதிகள் பொறுத்தவரையுமே திமுக மற்றும் அதிமுக இணைந்தால் அவ்வளவுதான் வருகிறது. ஏனென்றால் முதன்மையாக இருப்பது விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும்தான் முதன்மையாக காணப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் 6 தொகுதிகள் வைத்திருக்கக்கூடிய இவர்கள் மீண்டும் திமுகவில் இணைந்தால் மட்டுமே அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். இல்லை என்றால் அதிமுக திமுக இணைந்தாலுமே ஆட்சி அமைக்க முடியும். அதுதான் தற்போது நிலைப்பாடாக இருக்கிறது. அந்த வகையில் தற்போது தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான முக்கியமான முடிவுகளை பொறுத்தவரையுமே கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் இருக்கக்கூடிய நிலையானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் திமுக மற்றும் அதிமுக கூட்டணியாக பயணிப்பதாக தொடர்ந்து ஒரு தகவலும் வரும் நிலையில் அந்த வகையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கும் முடிவுதான் தற்போது தமிழகத்தின் ஆட்சி அமைக்க இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் வரும் ஆட்சி பொறுத்தவரையும்